பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 27வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட பயம் என்கிற தலைப்பின் கீழ் வருகிற வாக்குத்தத்தங்களை விசுவாச அறிக்கையிட்டு நாம் ஜெபிப்போம். யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அமீன். அப்பா, இவ்வளவு பெரிய பாக்கியம் என் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உண்மையுள்ளது தகப்பனே. உலக பிரகாரமாக மனுஷர்களாகிய நாங்கள் வேணா உம்மை விட்டு விலகி இருக்கலாம் தகப்பனே. உலகத்தின் மாயைகள் சிற்றின்பங்களை விழுந்து உலகத்தின் பாவத்தில் விழுந்து நாங்கள் விலகி இருக்கலாம். ஆனால் தேவன் ஒரு போதும் எங்களை விட்டு விலகாதபடி என் ஆண்டவரே, மகா கிருபையாய் தயவாய் ஆண்டவரே எங்களோடு நீர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீர். எங்களை நீங்கள் அனுதினமும் பாதுகாத்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எவ்வளவு வேணும் என் ஆண்டவரே. அப்பா, நன்றி செலுத்த கூட எங்கள் தகுதி இல்லை என் ராஜா. ஆவியானவருடைய கிருபை மேலோங்கி இருப்பதன் தயவுக்காக நன்றி நன்றி நன்றி. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஒவ்வொன்றும் வாக்குத்தத்தமானது. அமீன். மோசையோடு இருந்தது போல உம்முடைய தாசனோடு இருந்து நீர் எப்படி வழி நடத்தினீரோ அப்படியே எங்களோடும் இருப்பேன் என்று நீர் வாக்களித்திருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உண்மையே நாங்கள் சார்ந்திருக்க கிருபை தருவீராக தகப்பனே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். சங்கீதம் 46:1-3. அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். அமீன். என் தகப்பனே, இவ்வுலகத்திலே எத்தனையோ காரியங்களை ஆண்டவரை நடந்து கொண்டு இருக்க, எங்களுக்கு விரோதமான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்க, பயப்படக்கூடிய காரியங்கள் நடந்து கொண்டு இருக்க கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர். எங்களை நீர் பாதுகாத்து கொண்டிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். அமீன். தேவ வசனம் இவ்வளவாக சொல்லப்படுகிறதே. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணியுமானவர். ஆகையால் பூமி நிலைமாறி மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் ஆண்டவரே நாங்கள் எதற்கும் பயப்படாதபடி கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர். உம்முடைய கரம் எங்களை தாங்குகிறது, எங்களை பாதுகாக்கிறதே அப்பா. அப்பா, உம்முடைய பலத்த அடைக்கலத்தில் எங்களை வைப்பதற்காக ஸ்தோத்திரம் என் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் என் தகப்பனே. உம்முடைய அன்பு எவ்வளவா இருக்கிறது, அளவிட முடியாதது ஐயா தகப்பனே. உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். ஏசாயா 43:1. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆமீன் பிதாவே. ஹல்லேலூயா. எவ்வளவு பாக்கியம் உள்ளது என் ராஜா. நாங்கள் உமக்குரியவர்கள். ஹல்லேலூயா பிதாவே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 என் ஆண்டவரே. நீர் உருவாக்கின சிருஷ்டிகர். எங்களை உருவாக்கி எந்த ஒரு நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு எங்களை நீங்க அனுப்பியிருக்கீங்கப்பா தகப்படி. அந்த சித்தத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளவும் உண்மையை நாங்கள் சார்ந்திருக்கவும் கிருபை தர வேண்டுமாய் அர்ப்பணிக்கிறோம் என் ராஜா. எத்தனையோ தடைகள் சோர்வுகள் வந்தாலும் அத்தனையும் முறியடிக்கத்தக்கதாக தெய்வ வல்லமை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கட்டும் என் ஆண்டவரே. ஆமீன். இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரை வழி தவறி போன பிள்ளைகள், விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பலப்படுத்தும்படியாக தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆமீன் அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய சித்தம் மாத்திரம் அதை நிறைவேற அர்ப்பணிக்கிறோம் என் தகப்பனே. அப்பா, எத்தனையோ பிள்ளைகள் தங்களுடைய பாவத்தில் விழுந்து போய் மேல முடியாதபடி தவித்து கொண்டிருப்பாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் என் ஆண்டவருடைய பலத்த கரத்தினால பிள்ளைகளை நீங்க தூக்கி எடுத்து தைரியப்படுத்தி புதிய எண்ணெயின் அபிஷேகத்தை நிரப்ப வேண்டுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி. 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம் என் ஆண்டவரே. அமீனப்பா தகப்பனே. எங்களுக்கு பயமோ கலக்கமோ இராதபடிக்க கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது தகப்பனே எங்களுக்கு தைரியம் உருவாகிறதே. மக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. உண்மை அண்டி இருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்களாய் இருப்பதற்காக நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி அப்பா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். சங்கீதம் 23:4.
நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என் தகப்பனே. ஹல்லேலூயா ராஜா. ஆவியானவரே, நீர் எங்களை தேற்றுகிற தேவன், எங்களை தைரியப்படுத்துகிற கர்த்தராயிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அமீனப்பா, உம்மோடு சம்பாஷணை பண்ணும் பொழுது கர்த்தர் எங்களை எவ்வளவாய் தேற்றுகிறேன் என் ஆண்டவரே. அந்த அனுபவம் எல்லா ஜனங்களுக்கும் உண்டாகட்டும். தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம். உம்மை கிட்டி சேரத்தக்கதான கிருபை அருள் செய்யுங்கப்பா. தகப்பனே மக்கு நாங்கள் மகிமை செலுத்திடும். இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்பட அருள் செய்வீராக ராஜா. வேலை இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலை வாய்ப்பினை கர்த்தர் அருள் செய்தருளும் என் தகப்பனே. துக்கித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆறுதல் படுத்த வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா. சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகள் ஹாஸ்பிட்டலில், ஐசியூ வார்டில், வீட்டில் தனிமையாக இருக்கிற பிள்ளைகள், ஆம்புலன்ஸில் போய் கொண்டிருக்கிற பிள்ளைகள், எத்தனையோ குழந்தைகள் பெரியவர்கள் என்று கோமா ஸ்டேஜில் இருப்பாங்க. தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் என் தகப்பனே. அப்பா, உடைய கரத்தினால ஆண்டவரே பிள்ளைகளை நீங்கள் உயிர்ப்பித்தருள வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தயவாய் இருங்கங்க. என்ன விதமான பாவம் இருந்தாலும் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து அவங்களை மீட்டருள்வீராக. உங்க சித்தத்தை அவர்கள் மூலமா நிறைவேற்றும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தடைகள் நீங்கட்டும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில். தெய்வ கிருபை மேலோங்கி இருக்கும்படியாக அர்ப்பணிக்கிறோம் ஐயா. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்தருளும் என் தகப்பனே. அப்பா, எங்கள் இந்திய தேசத்தை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இஸ்ரேலை தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சுற்றி இருக்கிற ஒவ்வொரு தேசத்தையும் நீர் காத்துக்கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேசங்களிலே சமாதானம் உண்டாகட்டும் என் தகப்பனே. தேசத்தின் ஜனங்கள் அமைதலாய் ஜீவனம் பண்ண கிருபை தர வேண்டுமாய் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உமக்கே நாங்கள் துதி கன மகிமை ஏறெடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.